A to Z எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நேரத்தை கடத்தாம நேரடியா பதிவுக்குள்ள வரேன். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை முதல்ல பார்த்துடலாம். அதற்கப்புறமா நாள், கிழமை, என்னென்ன விரதங்கள் இருக்கிறது, எந்த விரதத்தை எப்படி இருக்கணும், விரதத்தை எப்படி 3 பகுதியா பிரிச்சு இருக்கிறது, முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதலை எப்படி வைக்கணும், வரத்தை எப்படி கேட்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே பதிவுல பார்க்க போறோம். முழுசா பாருங்க. விரதம் அப்படிங்கிறது ஒரு வகையான யோக நிலை தாங்க. இந்த யோக நிலையில நாம எது கேட்டாலும் கடவுள் கிட்ட இருந்து நமக்கு அது நேரடியா கிடைக்கும். அந்த வகையில மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்குங்க. 2வது வேலை கிடைக்கும். பிரிஞ்ச உறவினர்கள் ஒன்று சேருவீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணமாகும். பல நாள்பட்ட நோயில இருக்கிறவங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். சொந்த வீடு அமையவே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த சஷ்டிக்குள்ள சொந்த வீடு அமையும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு செல்வ செழிப்பான நிலையை நோக்கி நகருவீங்க. இப்படி சஷ்டி விரதத்தினுடைய பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம்.